வளமுடன். இன்றைய நாள் 16/7/2025 விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 32ஆம் தேதி புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகுகாலம் 12 மணி முதல் 1:30 வரை, குளிகை 10:30 முதல் 12 மணி வரை, யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் 6 மணி, கரணம் 6 மணி முதல் 7:30 வரை. திதி இன்று இரவு 8:43 வரை, சஷ்டி பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று காலை 6:12 வரை, பூரட்டாதி பின்பு உத்திரட்டாதி. யோகம் இன்று அதிகாலை 5:59 வரை, மரண யோகம் பின்பு காலை 6:12 வரை, அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 6:12 வரை, ஆயில்யம் பின்பு மகம். மேஷராசி நேயர்களே, உத்தியோகத்தில் பொறுமையுடன் செயல்படவும், சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும், மனதிற்கு பிடித்தவர்களிடம் தேவையற்ற மனக்கசப்புகள் வந்து நீங்கும். அலைச்சல்கள் அதிகமாகும். வியாபாரத்தை பெரிதுபடுத்துவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். தன்னம்பிக்கை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அஸ்வினி நிதானம் தேவை. பரணி மனக்கசப்புகள் நீங்கும். கிருத்திகை வளமான நாள். ரிஷபராசி நேயர்களே, கடமைகள் அதிகமாகும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். அனுகூலமான நிலை ஏற்படும். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். மனதிற்கு பிடித்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பணியில் கௌரவங்கள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். கிருத்திகை கடமைகள் கூடும். ரோகிணி அனுகூலங்கள் உண்டாகும். மிருகசுரீஷம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். மிதுன ராசி நேயர்களே, மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் ஆதாயங்கள் கூடும். விவசாயம் தொடர்பான துறைகளில் மேன்மைகள் ஏற்படும். பணியில் லாபமான நிலை உருவாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம். மிருகசிரேஷம் மகிழ்ச்சிகள் கூடும். திருவாதிரை வளமான நாள். புனர்பூசம் கௌரவங்கள் மேலோங்கும். கடகராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். எடுக்கும் முயற்சிகளில் தடைகள் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும். செலவுகள் அதிகமாகும். நினைத்த காரியம் நிறைவேறும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும். பணியில் கௌரவங்கள் மேலோங்கும். மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் உண்டாகும். லாபங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் மனக்கசப்புகள் நீங்கும். பூசம் ஆர்வம் உண்டாகும். ஆயில்யம் தன்னம்பிக்கை உண்டாகும். சிம்மராசி நேயர்களே, தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வதே நல்லது. ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும். மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். உடன் இருப்பவர்களுடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள். கௌரவங்கள் மேலோங்கும். பணியில் லாபமான நிலையும் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் அனுகூலங்கள் ஏற்படும். பூரம் அலைச்சல்கள் அதிகமாகும். உத்திரம் செலவுகள் கூடும். கன்னிராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். தன்னம்பிக்கை உண்டாகும். அலைச்சல்களின் மூலம் சந்தோஷங்களும் அதிகமாகும். மனதிற்கு பிடித்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் வருமானம் கூடும். சுபிட்சங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் உதவிகள் கிடைக்கும். ஹஸ்தம் கௌரவங்கள் மேலோங்கும். சித்திரை வளமான நாள். துலாம் ராசி நேயர்களே, பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்கள் தீரும். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். மகிழ்ச்சியான நிலை உண்டாகும். எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும். அலைச்சல்களினால் ஆதாயங்கள் உண்டாகும். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். வியாபாரத்தில் ஆதரவுகள் கூடும். தன்னம்பிக்கை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நெருக்கடிகள் நீங்கும். சுவாதி உதவிகள் கிடைக்கும். விசாகம் வளமான நாள். விருச்சிகராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வதே நல்லது. வியாபாரத்தில் அனுகூலங்கள் ஏற்படும். பேச்சுக்களில் அனுபவங்கள் அதிகமாகும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். குழப்பங்கள் விலகும். வேகமாக செயல்பட்டு தன்னம்பிக்கை அடைவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். விசாகம் தடைகள் நீங்கும். அனுஷம் வருமானம் கூடும். கேட்டை யோசித்து செயல்படவும். தனுசு ராசி நேயர்களை, கடன் சுமை குறைய பெறுவீர்கள். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். சொந்த பந்தங்களின் வருகையால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பெரிய மனிதர்களின் நட்புகள் உருவாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மூலம் நிதானம் தேவை. பூராடம் வளமான நாள். உத்திராடம் தன்னம்பிக்கை ஏற்படும். மகர ராசி நேயர்களே, ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். சுப செய்திகள் கிடைக்கும். பணியில் கௌரவங்கள் மேலோங்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் வருமானம் கூடும்.
லாபமான நிலை ஏற்படும். நெருக்கடிகள் உண்டாகும். ஆசைகள் பூர்த்தியாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நேரம் பழுப்பு நேரம். உத்திராடம் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். திருவோணம் உதவிகள் அதிகமாகும். அவிட்டம் அனுபவங்கள் உண்டாகும். கும்பராசி நேயர்களே, வீட்டில் ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள். மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். நட்பு வட்டாரம் விரிவடையும். வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். ஆதாயங்கள் உண்டாகும். பொருள் வரவுகள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்புகள் கிடைக்கும். சதயம் வருமானம் கூடும். பூரட்டாதி ஆதாயங்கள் உண்டாகும். மீனராசி நேயர்களே, சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். உடன் பிறந்தவர்களினால் ஆதரவுகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் வருமானம் கூடும். தேகநலன் சீராகும். சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். பொறுமையுடன் செயல்படவும். பொருள் வரவுகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். பொறுமையுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். புரட்டாதி வருமானம் கூடும். உத்திரட்டாதி ஆர்வம் ஏற்படும். ரேவதி கௌரவங்கள் மேலோங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.